இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதி பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூ கட்டுறதுக்கான பிகினர் இது மாதிரியான காம்பு நீளமாக இருக்கிற பூவை எடுத்து நீங்கள் கட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பூ கட்ட கற்றுக்குவீங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஜாதி பூ. அந்த ஜாதி பூவில் காம்பு ரொம்ப நீளமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நூலை எடுத்து கீழே 2 பூ மேலே 2 பூ வச்சு ஒரு சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க. 2 நாட், அதாவது ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கிற பூவில் 2 நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி கீழே 2 பூ மேலே 2 பூ. பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு பூ வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். 2 பூ 3 பூவாக வைக்கும்போது, அதாவது கீழே 3 மேலே 3 வச்சிங்கன்னா அப்படியே பந்து மாதிரி நல்லா பஃபியாக தெரியும். ஒன்று வைக்கும்போது நீளமாக வருமே தவிர இந்த மாதிரி பஃபியாக வராது. அதே மாதிரி தாங்க, கீழே 2 பூ அடுத்து மேலே 2 பூ வச்சு நீங்கள் உங்களோட வாட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கணும். அதாவது நாட் எப்படி போடணுன்னா, இந்த 2 பூவை எடுத்து மேலே ஒரு சுற்றி அந்த 2 பூக்கும் நடுவில், அதாவது கீழே வச்சிருக்கிற காம்பும் மேலே வச்சிருக்க அந்த 2 பூக்கும் வெளியில் எடுத்து இப்படி நாட்டு இழுத்துக்கணும். இதே மாதிரியாக 2 பூவாக வச்சு கட்டிக்கோங்க. பிகினர் ஒவ்வொரு பூவாக நீங்கள் கட்டும்போது ஸ்டார்டிங் எட்ட தாங்க வரும். அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் அப்படியே கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக வரும். நெருக்கமாக வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். கீழே 2 பூ மேலே 2 பூ வச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கொஞ்சமாக நீங்கள் அப்படியே சுருட்டி உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நெருக்கமாக பக்கத்தில் ஏற்கனவே கட்டியிருந்த பூக்கு பக்கத்தில் நெருக்கமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நான் கட்டியிருக்க பூ எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் தலையில் வைக்கும்போது நல்லா பஃபியாக தெரியும். 2 பூ வைக்கிறதுக்கே இப்படி இருக்குது. இன்னும் 3 பூ வச்சோம்னா இன்னும் நல்லா பஃபியாக தெரியும். நீளம் இருக்காது. நீங்கள் அந்த ஜாதி பூவோட இன்னும் எக்ஸ்ட்ரா கனகாமரமோ அல்லது ரோஸோ நீங்கள் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது டபுள் கலராக தெரியும். அது இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பூ கட்டுறவங்களுக்கான பிகினர்ஸ், அதாவது நீங்கள் ஊசியில் கோத்துட்டு இருந்தவங்க கையில் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, ஜாதி பூ, கனகாமரம், முல்லைப்பூ இது மாதிரியான காம்பு நீளமாக இருக்கிற பூவில் நீங்கள் கற்றுக்கும் போது ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்குவீங்க. பூ கட்டுறது இவ்வளோ சிம்பிளாக அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு குண்டுமல்லி இது மாதிரியான பூக்கெல்லாம் நீங்கள் கட்டும்போது ஈஸியாக வரும். அதே மாதிரி இப்போ இந்த பூ ஈவினிங் டைம், அதாவது ஆக்சுவலாக நைட் டைம்ங்கிறதுனால பூ விரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் மொட்டோட கட்டும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூன்னு சொல்லிட்டு நிறையா பூ விற்கிறாங்க. அது மல்லிப்பூவா அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். மல்லிப்பூக்கும் மார்க்கெட்டில் விற்கிற இது மல்லிப்பூன்னு சொல்லி விற்கிற பூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸையும் அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மல்லிப்பூ, முல்லைப்பூ, கனகாமரம், மல்லிப்பூவும் கனகாமரமும் சேர்த்து எப்படி கட்டலாம், ஊசியில் ரோஸ் பெடல்ஸ் வச்சு எப்படி கட்டலாம், அதாவது மாலை மாதிரி எப்படி கட்டுறது, இது மாதிரியான பல வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பூ கட்டுறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் ஒர்க் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.